குட் மார்னிங் மேடம். மார்னிங். டாக்டர் வசந்தி இருக்காங்களா? உள்ளே இருக்காங்க. ஓ, தேங்க்யூ. ஓகே மேம். அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னா வள்ளுன்னு எரிஞ்சு விழாத. பொறுமையா பேசு. சரிங்கக்கா. மேடம், இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு போனாங்களே, அவங்க யாருங்க மேடம்? ஓ, நீங்க அவங்கள பாத்தீங்களா? அவங்க என் சிஸ்டர் ஏசிபி ரேகா. வெரி போல்ட் ஆஃபீஸர். நீங்க பேப்பர்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கணுமே. டெரரிஸ்ட் கிரிமினல்ஸ்க்குலாம் அவங்க சிம்ம சொப்னம். நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா எங்க அக்கா கிட்ட உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பேனே. ஐயோ நீங்க வேற, நாங்க அவ்வளவு பெரிய ஆள் மேடம். சிம்ம சப்பனம் அது இதுன்னு சொல்லிட்டு எங்களை போய் அவங்கள்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களே. சேச்சே, அவங்க டெரரிஸ்ட் கிரிமினல்ஸ்க்கு தான் சிம்ம சொப்னம். உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு அவங்களும் நல்லவங்க தான். அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாங்க மேடம். நாங்க கிளம்புறோம். சரி, பாய். என்னத்த ரெண்டு பேரும் எதுவுமே பேசாம என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா கூண்டுக்குள்ள இருக்கிற சிங்கம் மாதிரி இருக்கா? என்ன பேசுறதுன்னே தெரியலீங்க. அப்படியா? நீ என்ன நினைக்கிறியோ அதை பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு போ. நான் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்போ ஜோக்கா? எதுக்காக வருத்தப்படுற? நான் என்ன நிரந்தரமா இங்கேயே இருந்துட போறேன்? ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ வெளியில வந்துட போறேன். வரணும் மாப்பிள்ள, நீங்க வெளியே வரணும். வந்து உங்களை காட்டி கொடுத்த அந்த பவித்ராவை தீர்த்து கட்டணும். அம்மா, என்னம்மா பேசுற? அந்த வேலையை நானே செஞ்சு முடிச்சிருப்பேன். ஆனா அதுக்குள்ள அந்த ரேகா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா. கவலைப்படாதீங்க அத்தை. நான் வெளியில வர்றப்போ 2 பேருக்கும் சேர்த்து சங்கோட தான் வருவேன். என்னங்க நீங்க? அவங்க தான் புத்தி கிட்டத்தனமா பேசுறாங்கன்னா உங்களுக்கும் புத்தி இல்லையா? இங்க பாருங்க, பவித்ராக்கு உங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா அவ வயித்துல உங்க குழந்தை வளருது. அவளையே நான் வேண்டாங்கிறேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தை எதுக்கு? போங்க. சார், இதனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது இல்லை? இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன இது? இவர் பேர் ரவிக்குமார் மேடம். ராயபுரத்துல கொரியர் சர்வீஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இவரோட ஆபீஸ்ல ஒருத்தர் அடிக்கடி பார்சல் அனுப்ப வர்றதாகவும் அதை பார்த்தா சந்தேகமா இருக்கும்னு சொன்னாரு. அதனால அவன் மறுபடியும் பார்சல் அனுப்ப வரும்போது இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவரும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவனை கையும் களவுமா பிடிச்சு அவன் வச்சிருந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல பிஸ்டல் இருக்கு மேடம். எங்க அவன்? செல்ல இருக்கான் மேடம்.
யாருக்கு அனுப்புன? பார்சலை யாருக்குடா அனுப்புன? யாருக்கு பார்சல் அனுப்புன? அடிக்காதீங்க மேடம். சொல்லுடா. எனக்கு ஒன்றும் தெரியாது மேடம். எனக்கு ஒன்றும் தெரியாது மேடம். எனக்கு அவங்க பணம் கொடுக்கறதா சொன்னாங்க, அதனால தான் செஞ்சேன் மேடம். பணம் கொடுத்தா என்ன வேணா பண்ணுவீங்களாடா? ஆ? யாரு பணம் கொடுத்தாங்க? யாரு பணம் கொடுத்தாங்க? யாரு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்றியா இல்லையா? அந்த சீமா மெட்டல் ஃபேக்டரி ஓனர் லிங்குசாமி தான் மேடம் கொடுத்தாரு. என்னது? சீமா மெட்டல் ஃபேக்டரி ஓனர் லிங்குசாமி தான் மேடம் கொடுத்தாரு. சீமா மெட்டல் ஃபேக்டரி ஓனர் லிங்குசுவாமி. இந்தாங்க காஃபி. வசந்தி, வசந்தி, ஏண்டி நேத்தில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், எந்த பதிலும் சொல்லாம நீ பாட்டுக்கு அதையும் செஞ்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம் நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன என்ன பண்ண சொல்றீங்கம்மா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாடின்னு சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு வேணும்னா ராத்திரி 10 மணிக்கு வர. எங்களுக்கெல்லாம் எவ்வளவு அவமானம் போச்சு தெரியுமா? வந்தவங்க எல்லாம் மனசு கஷ்டத்தோட போனாங்க. நான் அவமானப்பட சொன்னேனா? சொல்லுமா, நான் உங்களை அவமானப்பட சொன்னேனா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களே எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இப்ப என்கிட்ட கத்தினா நான் என்ன செய்யறது? என்ன கேட்கணும் உங்ககிட்ட? இல்ல என்ன கேட்கணும்? இது வரைக்கும் நாங்க உனக்கு செஞ்சதெல்லாம் உனக்கு கேட்டுதான் நாங்க செஞ்சோமா? என்னடி பெரிய மனுஷி ஆயிட்ட நீ? ஏமா ஆளாளுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? பேசாம நாளைக்கு லீவ் போடு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்றேன். அப்பா எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்ல. என்னடி இது? பெத்தவங்கங்கிற முறையில உன்னை ஒரு சரியான இடத்துல சரியான நேரத்துல கட்டி கொடுக்கறதாண்டி எங்களோட கடமை. இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லன்னு சிம்பிளா சொல்லிட்டா உன்னை விட்டுருவோமா? அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டியா நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் தான் இப்ப கல்யாணம் வேணான்றல. கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? கொஞ்ச நாள் போட்டோம். கொஞ்ச நாள்ல எப்ப 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் தலையெல்லாம் நரைச்சு போனதுக்கு அப்புறம் பண்ணிக்குவியா? பரவாயில்ல, 40 வயசுக்கு அப்புறமே நான் படிக்கிறேன். சும்மா இந்த கல்யாணத்தை பத்தி பேச அப்புறம் நான் அதான் பேசிடுவேமா. என்னடி பேசுவ நீ? என்ன பேசுவ? பேசி பார்க்கலாம். ஏத்து பேசிட்டு இருக்க நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்னம்மா அது? காலங்காத்துல 2 பேரும் என்ன இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்க சொல்றது தப்பு, அதுக்கு இவ பதிலும் சொல்ல மாட்டா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அம்மா இங்க வாங்கம்மா. இல்ல ரேக்கா, நான் கேக்குறதுக்கு பதிலா சொல்லாம ஏத்து பேசிட்டு இருக்கா. நான் பேசிக்கிறேன் அவளோட. நீங்க உள்ள போய் எனக்கு டிஃபன் ரெடி பண்ணுங்க. ஓகே? அப்ப நீங்களும் போங்கப்பா. அட என்ன பொண்ணுங்கம்மா. அம்மா நான் பேசிக்கிறேம்மா, நீங்க போங்க. போங்கப்பா. ஆமா, பெரியவங்கள வளர்ந்துட்டாங்கல்ல, அம்மாங்கிற மரியாதை கொஞ்சம் கூட கிடையாது. ஏத்து பேசிட்டு இருக்கா. என்ன வசந்தி, நான் சொன்னேன்ல இப்படி கோச்சிக்காதன்னு. அம்மா அப்பா கிட்ட இப்படி எரிஞ்சு விழுந்தேன்னா அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. கல்யாண பேச்சு எடுத்தாலே இவ்வளவு கோச்சுக்கிறான்னா நேத்து சொன்ன காரணம் மாதிரி எனக்கு தோணல. ஒன்று அவ யாரையாவது காதலிச்சு தோல்வி அடைஞ்சிருக்கணும், இல்லை இப்போ அவ யாரையாவது காதலிச்சிட்டு இருக்கணும். ஏய், அப்படி ஏதாவது அம்மா அப்பா கிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்கலாம்.
ஆனா என்கிட்ட சொல்றதுக்கு என்னடா? என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு என்கிட்ட சொல்ல மாட்டியா? இங்க பாரு, நீ அப்படி ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருந்தியானா அது கரெக்டா தான் இருக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சொல்லு. யாரையாவது காதலிக்கிறியா? அம்மா அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். சொல்லுமா. நாளைக்கு என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா? என்ன ரொம்ப பெரிய பிரார்த்தனை போல இருக்கு? நான் எப்பவுமே இப்படிதான். அப்படி என்ன வேண்டிப்பீங்க சாமி கிட்ட? ஆமா, என்னையும் என்ன சேர்ந்தவங்களுக்காக மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ், எதிரிங்க, ஏன் எனக்கு துரோகம் செஞ்சவங்களை கூட நல்லபடியா வச்சுக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிப்பேன். உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் ரம்யா. நான் நீ எப்படி இவ்வளவு அழகா இருக்கன்னு அடிக்கடி யோசிப்பேன். நல்ல மனசோட எல்லாருக்காகவும் சாமி கும்பிடல, அதனால தான் ஒண்ணு இப்ப தோணுது. அதனாலதான் அழகா இருக்கேனா? அதனால மட்டும்தான் இல்ல, இயற்கையாவே நீ ரொம்ப அழகுதான். அதுவும் இந்த விஷயத்தினால எனக்கு இன்னும் அழகா தெரியுது. அவ்வளவுதானா இல்ல இன்னும் வேற ஏதாவது இருக்கா? ஏன் இன்னும் வேற என்ன சொல்லணும்? இல்ல, ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை பார்த்து அழகா இருக்கேன்னு சொன்னா அடுத்து அவங்க வாயில இருந்து என்ன வரும்னு எனக்கு தெரியும். அப்படியா? என்ன வார்த்தை வரும்? அது எனக்கு தெரியாதுப்பா. தனக்கு பிடிச்ச ஆம்பளை கிட்ட இருந்து எதிர்பார்த்த வார்த்தை வரலனா ஒரு பொண்ணோட மனசு எவ்வளவு துடிக்கும்னு எனக்கும் தெரியும். எவ்வளவு துடிக்கும்? எனக்கும் தெரியாதுப்பா. சரி, இதெல்லாம் விடு. அன்னைக்கு நான் விளையாட்டுக்கு சென்னைக்கு போறேன்னு சொன்னப்போ உன் கண்ணெல்லாம் கலங்கிருச்சே, ஏன்?
2 நாள் என்ன பார்க்காம இருந்ததுக்கு புக்ஸ் கொடுக்கற சாக்குல என்ன வந்து பார்க்கல. ஏன்னா நான் உன்னை நான் உன்னை லவ் பண்றேன்.